Hi viewers, welcome to Raji's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல KFC Style double fry crispy spicy fried chicken பண்ண போறோம். இந்த KFC chicken உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷா இருக்கும். அது நம்ம வீட்ல இப்ப பண்றதுனால நீங்க இதோட டேஸ்ட் உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாம நீங்க அடுத்த விசிட் KFCக்கு போறதுக்கு முன்னாடி chicken ஒரு தடவை செஞ்சு பாருங்க. அதுக்கு அப்புறம் நீங்களே டிசைட் பண்ணுவீங்க நீங்க KFCக்கு நெக்ஸ்ட் போணுமா வேண்டாமான்றது. வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, நான் இங்கே ஒரு 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் அது கூட நல்லா உள்ள மசாலா இறங்கிறதுக்காக ஸ்லைட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இதை நம்ம இப்போ மேரினேட் பண்ண போகிறோம். இங்கே நான் ஒரு கப் மோர் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம சால்ட் ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஃப்ரெஷ்ஷாக நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் இங்கே ஆட் பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு இது நம்ம மேரினேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மோர் கூட நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். அது கூட கொஞ்சம் இந்த க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் ஒரு நல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கார்லிக் ஆட் பண்ண இந்த டேஸ்ட் நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, இப்போ நம்ம இதை கொஞ்சம் வடிகட்டிட்டு இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணிடலாம். இதை முடிஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் இந்த சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கணும். அதே நேரம் இந்த மோர் கூட இது நல்லா ஊறிடும். ஓகே, இதை நம்ம அட்லீஸ்ட் 1 ஹவருக்கு நம்ம இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். நான் இங்கே ஃப்ரெஷ்ஷாக மஸ்டர்ட் சீட்ஸும் ப்ளஸ் கார்லிக்கும் ஆட் பண்ணி அதை நான் மிக்சியில் அரைச்சி வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த மேரினேட் பண்ண சிக்கன் கூட நம்ம இந்த மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். நம்ம இந்த மேரினேட் பண்ண சிக்கன்லேருந்து அந்த மோர்லாம் மிக்ஸ் பண்ண அந்த வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அதை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வெறும் அந்த சிக்கன் மட்டும் எடுத்துக்கிறோம். அது கூட நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கார்லிக் ப்ளஸ் மஸ்டர்ட் சீட் போடுறோம். ப்ளஸ் இது கூட ஒயிட் பெப்பர். ஓகே, நம்ம இப்போ இது கூட ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். சால்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் நம்ம சில்லி சாஸ் இது கூட நான் ஆட் பண்ணுறேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப இதை இந்த சிக்கன் கூடலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 ஹவர்ஸ் இதை ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். ஓகே, இது செகண்ட் ஸ்டெப்பு. திரும்ப நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம் இதை. ஓகே, இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் ரெடியாக இருக்குது. இதை கோட் பண்ணுறதுக்காக அந்த மாவு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப்பு ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். இது கூட நான் 2 ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாவு வச்சு தான் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை கோட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ மேரினேட் பண்ண சிக்கன் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லேசாக ஒரு தடவை இந்த மாவில் நம்ம துவைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை இந்த தண்ணியில் ஒரு 5 செகண்ட்ஸ் போட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், இதில் ஒரு 5 செகண்ட்ஸ் இருக்கட்டும். அது ரொம்ப இது பண்ண வேண்டாம், மிக்ஸ் பண்ணாதீங்க. அப்படியே எடுத்து திரும்பவும் நம்ம கோட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் சிக்கன் மேலே கைப்படாத அளவுக்கு இந்த நல்ல மாவை வச்சு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ இந்த சிக்கனில் இருக்கிற ஈரம்லாம் போகிற அளவுக்கு இந்த மாவு நம்ம நல்லா கோட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ளேக்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகும். இப்போ நல்லா உதறி விட்டுட்டு இப்போ இது ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண உடனே இப்போ பாருங்கள், திரும்ப நான் இன்னொரு சிக்கன் போட்டு எடுக்கிறேன். லேசாக அந்த தண்ணியில் போட்டு ஒரு 4 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து அடுத்த கோட்டிங் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இது செகண்ட் கோட்டிங். ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா இந்த சிக்கன் மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு.
இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நான் இங்கே வந்து 3/4 அளவுக்கு இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஓகே, எண்ணெய் வந்து மீடியமாக காய்ஞ்சால் போதும். இப்போ இதில் சிக்கன் போட்டிருக்கோம். சிக்கன் போட்ட உடனே நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே அதை விட்டுடலாம். அதை வந்து நம்ம திருப்பியெல்லாம் போட வேண்டாம். அந்த சூட்லேயே அந்த சிக்கன் கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், செகண்ட் டைம் நான் போடுறேன். ஓகே, இப்போ நான் சின்ன கடாயை எடுத்துருக்கனால சிக்கன் நல்லா டிப் ஆகலை. உங்களுக்கு கொஞ்சம் பெரிய கடாய் இருந்தால் 2-3 பீஸ் போட்டு ஒரே நேரத்தில் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கொஞ்சம் ஆயிலெல்லாம் எடுத்து அது மேலே எடுத்து கொஞ்சம் தெளித்து விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம பார்க்கும்போதே அந்த ஃப்ளேக்ஸ் எப்படி நல்லா ஃபார்ம் ஆகிட்டு வருது. இப்போ லேசாக நம்ம இதை திருப்பி விடலாம். ஆக்சுவலி இது ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு எப்படியும் 3 to 5 minutes ஆகும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இப்போவே நல்லா அந்த ஃப்ளேக்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. இது மெதுவாக கொஞ்சம் திருப்பி விடுங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த சிக்கன் வந்து ஒரு 50% ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேசாக நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் திரும்ப செகண்ட் ஃப்ரை நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அப்படி வேணுன்றவங்க நீங்கள் அந்த மாதிரி போட்டு எடுக்கலாம். இல்லை எனக்கு நமக்கு ஒரே ஒரு ஃப்ரை போதும்னா நம்ம இது ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதனால தான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், டபுள் ஃப்ரை டபுள் கிறிஸ்பின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த KFC சிக்கன் அதே எஃபெக்ட் நமக்கு இதில் ஃப்ரை பண்ணும்போதே நல்லா அந்த கிறிஸ்பினஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இதை வந்து இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த கலர் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகி கிடச்சிருக்கு. உங்களுக்கு இந்த கலர் பார்த்த உடனே நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இதை எடுத்து நீங்கள் டிஷ்யூலாம் போட்டு தேவையில்லை, வைக்க வேண்டாம். எண்ணெய்லாம் ட்ரை ஆகட்டும். இது வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுருங்க. அப்போ எண்ணெயெல்லாம் நல்லா ட்ரைன் ஆகிடும். ஓகே, இப்போ ஒவ்வொரு சிக்கனாக நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டீப் ஃப்ரை என்ன பண்ணதுனால லேசாக கோட்டிங் வந்திருக்கு. இது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு நிறைய ஃப்ளேக்ஸ் வேண்டான்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதோட ஃப்ளேவர் இதெல்லாம் ரொம்ப நம்ம KFC சிக்கன் அதே ஸ்டைலில் வந்திருக்கு. அந்த டெக்ஸ்சரும் அதே மாதிரி தான் இருக்குது. வாங்க இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம KFC ஸ்டைல் டபுள் ஃப்ரை டபுள் கிறிஸ்பி சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இது ரொம்ப டேஸ்டியாக வந்து கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு. நல்ல ஃப்ளேவரும் இதே ஃப்ளேவரில் நமக்கு கிடச்சிருக்கு. இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி ஒன்ஸ் இது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் KFCக்கு போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.